பிரைஸ் லார்ட் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ போட முடியல, சாரி, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். இன்னையிலேருந்து ரெகுலராக வீடியோ வரும், ஓகேவா? அப்புறம் நேற்று ஸ்கூல் போனீங்களா? நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்களா? நேற்று ஜெபம் பண்ணீங்களா? பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன், ஓகேவா? கடைசியாக பைபிள் ரீட் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தேன், கரெக்டா? ஃபர்ஸ்ட் பேழையிலேருந்து வெளியே போன பறவை எது? சொல்லுங்க பார்க்கலாம். மயில். கொக்கு. காகம். கரெக்ட். அப்போ ரெண்டாவது வெளியே போன பறவை எது? சொல்லுங்க பார்க்கலாம். புறா. சூப்பர் சூப்பர். நம்ம இது வரைக்கும் என்ன வாசிச்சிருக்கோம்? ஆதியாகமம் 8வது அதிகாரம் 9வது வசனம் வரை வாசிச்சிட்டோம். இன்னைக்கு அதுல 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 19 வரை வாசிக்க போறோம். ஓகேவா? ரெடியா? ரீட் பண்ணலாமா? ரெடி? 1, 2, 3. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 10லிருந்து 19 வரை. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ, அது கொத்திக்கொண்டு வந்த ஒரு ஒலிவமரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. புறா இன்னைக்கும் திரும்ப நம்ம இன்னைக்கு வாசிச்சதுலயும் புறாவை என்ன பண்ணிருக்காங்க? திரும்ப வெளியே விட்டுருக்காங்க. அப்ப மொத்தமா புறாவை எத்தனை வாட்டி வெளியே விட்டுருக்காங்க? 3 வாட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். 3 வாட்டி. புறாவை எத்தனை நாள் வெளியே விட்டுருக்காங்க? 3 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க? அந்த புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டுருக்காங்க. போன பறவை பேர் என்னது? காகம். 2வது போன பறவை பேரு புறா. புறா எத்தனை வாட்டி போச்சு? 3 வாட்டி பேழையிலிருந்து வெளியே போச்சு. கரெக்டா? அப்புறம் புறா வாயில் என்னமோ எடுத்துட்டு வந்ததுல, என்ன எடுத்துட்டு வந்தது? காக்கா மாதிரி வடை எடுத்துட்டு வந்ததா? இல்ல, ஒலிவ மர இலை. ஒலிவ மரத்தின் இலை. என்ன எடுத்துட்டு வந்தது புறா? ஒலிவ மரத்தின் இலை. ஒலிவ மரம் பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லைன்னா கூகுள்ல போயிட்டு அம்மா அப்பாவை சர்ச் பண்ணி தர சொல்லுங்க, ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.